திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பின்னொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் ஐயா அவர்கள் நிச்சயம் நிகழ்ச்சிக்கு வந்து விடுவார்கள். வெறும் காணொளி இல்லாமல் வெறும் செய்திகளை மட்டும் பகிர்வதற்கு உள்ளே வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஐயா அவர்களை வருக என்று வரவேற்று மகிழ்வோம். நிச்சயம் வந்து விடுவார்கள். சிவசிவா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், நற்றுணையாவது நமச்சிவாயவே. மிக விரைவில் ஐயா வந்து விடுவார்கள். திருச்சிற்றம்பலம் அந்த அவருடைய வசிப்பிடத்திலே இடியும் மின்னலும் மழையுமாக இருக்கிறது. எப்படி வருவேன் என்று தெரியவில்லை என்று ஐயா அவர்கள் ஐயப்பாடோடு தெரிவித்திருந்தார்கள். நான் அதற்கு பதிலளித்திருந்தேன். ஐயா நீங்கள் வந்தாலே போதும், நிச்சயம் வந்து வெறும் காணொளி இல்லாமல் நீங்கள் உரையாற்றுங்கள், கலந்துரையாடல் செய்யும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லியிருந்தேன். நிச்சயம் வந்து விடுவார்கள். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறிவிச்சையும், நமச்சிவாயவே நானவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. புழியர்கோன் வெப்பொழித்த பகலியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தால் போற்றி போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறொன்றில்லை அதில் சார் சிவமாம், தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்மிகு தேவாரமும் திருவாசகம் உய்வை தரச் செய்த நால்வர் போற்றால் எம் உயிர் துணையே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே இந்த இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற நிகழ்ச்சி தொடர்ந்து வியாழக்கிழமைகள் தோறும் நடந்து வருகிறது. திருவருள் கருணையினாலே ஐயா அவர்களும் உரையாற்றி வருகிறார்கள். நிச்சயம் அவர்கள் வந்து விடுவார்கள் என்று நம்புகிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அவர்கள் வருவதற்கு முன்பதாக நம்முடைய கடல் இடை அருளிய பதிகம் ஒன்று இருக்கிறது. அதாவது திருநாவுக்கரசு சுவாமிகள் அவர்களை கல்லினாலே கட்டி கடலிலே நடுக்கடலிலே தூக்கி எறிந்த நேரத்திலே அவர்கள் பாடிய அந்த பாடலை நாம் இப்பொழுது பாடுவோம். திருச்சிற்றம்பலம். காரணம் என்னன்னா, இந்த இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் நம்ம வந்து இந்த சொற்றுணை வேதியன் பாடும்போதே அற்புதங்கள் நிகழ்வதற்கான எல்லா ஏற்பாடுகளும் இருக்கிறது. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ, கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். பூவினு கருங்கலம் பொங்குதாமரை, ஆவினு கருங்கலம் அரணஞ்சு ஆடுதல், கோவினு கருங்கலம் கோட்டமில்லது, நாவினு கருங்கலம் நமச்சிவாயவே. விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல், உண்ணிய புகிலவை ஒன்றுமில்லையாம், பன்னிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னினின்றறுப்பது நமச்சிவாயவே. இடுக்கண்பட்டிருக்கணும் யாரையும் விடுக்கில் பிரான் என்று வினவுவோமல்லோம், அடுக்கல்கள் கிடக்கினும் அருளின் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே. விந்த நீர் அரங்கலம் விரதிகட்களாம், அந்த நற்கருங்கலம் அருமறை ஆரங்கம், திங்களுக்கருங்கலம் திகழும் நீள்முடி நங்களுக்கருங்கலம் நமச்சிவாயவே. சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்களால் நலமிலன் நாள்தோறும் நல்குவான் நலன், குலமில ராகிலும் குலத்திற்கேற்பதோர் நலம் மிக கொடுப்பது நமச்சிவாயவே. வீடினார் உலகினில் விழுமியே தொண்டர்கள், கூடினார் அந்நெறி கூடிச் சென்றலும், ஓடினேன் ஓடிச் சென்று உருவம் காண்டலும், நாடினேன் நாடிற்று
நமச்சிவாயவே. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. முன்னெறியாகிய முதல்வன் முக்கணன் தன்னெறியே சரணாதல் திண்ணமே, அந்நெறியே சென்று அங்கு அடைந்தவர்க்கெல்லாம் நன்னெறியாவது நமச்சிவாயவே. வேடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினார் அந்நெறி கூடிச் சென்றலும், ஓடினேன் ஓடிச் சென்று உருவம் காண்டலும், நாடினேன் நாடிற்று நமச்சிவாயவே. மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பினை திருந்தடி பொருந்தக் கைதொழ, நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்தும் ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கனில்லையே. ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கனில்லையே. திருச்சிற்றம்பலம். இந்த 10 பாடலும் நமக்கு அந்த இடுக்கண், மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பினை திருந்தடி பொருந்த கைதொழ என்கிற பாடலை நம்ம பாடினோம்னா, மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பினை திருந்தடி பொருந்த கைதொழ, நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்தும் ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கண் இல்லையே. அந்த இடுக்கண் களைவது இறைவனுடைய இயல்பாக இருந்திருக்கிறது. அந்த கடலிடையிலே, நடுக்கடலிலே, அந்த ஒரு கடினமான சூழல்ல, அதுவும் கருங்கல்ல கட்டப்பட்டு உள்ளே தூக்கி எறியப்பட்ட நாவுக்கரசர், அவர் எந்த வலிமையோடு அவர் வெளியே வந்தார்னா, சாமியோட இந்த வலிமையோட தான் வெளியே வந்தாரு. இதுக்கெல்லாம் சமணர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எங்களிடம் அவர் 60 வருடங்கள் பயிற்சி செய்தனால் வந்த விளைவு தான் அவர் அது மிதந்தார்ன்னு கூட அவங்க சொன்னாங்களாம். அதாவது என்னன்னா, எப்படிப்பட்ட சுண்ணாம்பு கால்வாயிலிருந்து மீண்டு வந்த போதும் இப்படிதான் சொன்னாங்க சமணர்கள். எங்களிடம் பயிற்சி செய்து அவன் மிகப்பெரிய பிராண வித்தை எல்லாம் கற்றுக்கொண்ட பிறகுதான் அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சாகசங்கள் செய்யக்கூடிய ஆற்றல் கிடைத்தது அப்படின்னு சொன்னாங்களாம். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் கடலிடையிலும் தூக்கி அவர் எறியப்பட்ட போது, சமண சமயத்துல செய்த பயிற்சியினால் தான் அவர் என்ன பண்ணாரு, வெற்றி பெற்றார்ன்னு இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. அதையெல்லாம் கடந்து வந்தபோது தான் திருஞான சம்பந்தரை கொண்டு முடிக்கணும்னு தான் முடிச்சாங்க சமணர்கள. எப்படி முடிச்சாங்கன்னா, மீண்டும் சமண சமயத்த சமண சமயத்திலிருந்து பயிற்சி பெற்ற ஒரு நாவுக்கரசரே அதனுடைய எல்லைய முடிக்கிறதுக்கு முடிக்காம, சாமி என்ன செஞ்சாருன்னா, ஒரு வயதானவர கொண்டு முடிக்காம, ஒரு இளம் வயதில் இருக்கக்கூடிய ஞானசம்பந்தர வச்சு, அந்த சமணர்களுடைய கொட்டங்களை, அந்த அந்த அகந்தையை அடக்க சாமி ஏற்பாடு செஞ்சாரு. ஏன்னா, அந்த பக்கம் போகாதீங்க. அவங்கலாம் மோசமானவங்கன்னு நாவுக்கரசர் சொல்லும்போது, "நாலும் கோலும் சரியில்லாத நேரத்தில் குழந்தையாக இருக்கக்கூடிய நீங்கள் போய் அங்க போலாமா?" அப்படின்னு சொன்னபோது, அப்ப குழந்தை சொன்னது தான் அந்த வேயூர் தோழிமங்கன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். அப்படிப்பட்ட பெரிய சமண சமயத்தையை நாவுக்கரசரை கொண்டு சாமி அதை ஏன் நிறைவு செய்யலன்னா, அவங்களுக்கு அது ஒரு பெரிய பாடமா இருக்காது. நேற்று நேற்று அதான் நேற்று முளைத்த காளான் இன்னைக்கு நேற்று பெய்ந்த மழையில இன்றைக்கு முளைத்த காளான் என்பது போல, அதை எதைக் கொண்டு அந்த அகங்காரத்தை அடக்க வேண்டுமோ, அதைக் கொண்டு அதை அடக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் சுவாமி. அப்போ முடிவு பண்ணப்போ ஞானசம்பந்தரைக் கொண்டு அந்த சமண சமயத்தினுடைய கொட்டங்களையும், அகந்தைகளையும் அடக்கிய வரலாறுகளை நாம் பார்த்திருக்கிறோம். இப்படியெல்லாம் அற்புதங்கள் நடந்திருக்கிறது. மிகப்பெரிய அற்புதங்கள் எல்லாம் நம்முடைய வரலாற்றிலே நடந்து இருக்கிறது. சைவ சமயத்திலே மிகப்பெரிய சொல்லி மாளாத அற்புதங்கள் இருக்கிறது. இந்த அற்புதங்கள் எல்லாம் சுவாமி நம்முடைய வாழ்க்கையிலும் நிச்சயம் செய்து காட்டுவார்கள். ஐயா அவர்கள் நம்மோடு பகிர்வதற்கு வருவார்கள் என்று நம்புகிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நாவுக்கரசர் செய்யாத பெரிய வித்தைகளே இல்லை. ஞானசம்பந்தர் செய்யாத வித்தைகளும் இல்லை. ஆற்றாத அற்புதங்களும் இல்லை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செய்யாத விஷயங்களும் இல்லை. அப்படி மிகப்பெரிய அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் இந்த 7ஆம் திருமுறையில ஐயா வரும் வரை இந்த "பத்தூர் புக்கிருந்துண்டு திரு நாகை காரோணத்திலே" நம்ம பாடப் போறோம். காரணம் என்னன்னா, நமக்கு அதாவது என்னதான் நம்ம இறை அடியார்களாக இருந்தாலும், நமக்கு உண்டான தேவைகளை நாம் வேண்டும். ஐயா அவர்கள் அழைப்பில் வருகிறார்கள். அந்த அழைப்பை ஏற்ற பிறகு நாம் நிச்சயம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.
"பத்தூர் புக்கிறந்துண்டு பல பதிகம் பாடி" என்கிற பதிகத்தை பாடியேன் பாடுவதற்கு முன்பதாக ஐயா அவர்கள் அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். உள்ளே என்னால் நுழைய முடியவில்லை. இந்த வருத்தத்தோடு அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த இணைப்பை அடியேன் கொடுத்துவிட்டு உடனே வருகின்றேன். சிவசிவா சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா வாங்க ஐயா. வாங்க சாமி. சிவாய நம. சிவசிவா. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். ஐயா ஒண்ணு கிடைச்சது. பையனோட ஆபீஸ் இது எங்க வீட்டு. அற்புதம் 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 அற்புதம். வாங்க. வாங்க ஐயா. முறையா தொடங்குறீங்க. ஆமா. இடி மின்னல் திடீர்னு மழை பெய்யல, வெயில் அதிகமா இருக்கு. கடுமையா மழை, கரண்ட் கட் ஆயிட்டு இருக்கும். கரண்ட் இல்ல, இது இன்வெர்டர் லைட்ல பண்ணோம் அப்படின்னா சரி. சிவசிவா. எல்லாம் வல்ல சிவபரம்புரின் திருவருளும் குருவருளும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன். அப்பொழுது தொடர்ந்து இருவர் இடையர் வெளிப்பட இந்த நிகழ்ச்சி பார்த்து வருகிறோம். இதை எதற்கு பார்த்து வருகிறோம் என்றால், நம்ம அன்பர்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கு. கதை போக்காக போகும்போது அதனாலே முன்னதாகவே சொல்லியிருக்கேன். அந்த திரைப்படம் பார்க்கும் போதெல்லாம் பால் கொடுத்தது, அப்புறம் பாம்பு கட்டுக்கு எழுப்பியது, இவங்க வரலாறுகள் பார்க்கும்போது ஒரு சினிமா தனமாக அப்படி பார்க்கும்போது ரசித்து விட்டு அது வந்து உண்மையாக நடந்த வரலாறு சைவத்துறைக்கு வருவதற்கு முன்பு பொதுமக்கள் என்ற ஒரு பார்வையில அடியார் கொள்கைகள் சிலர் வந்து நுணுக்கமாக அறிந்திருப்பார்கள், நுணுக்கமாக அறிந்திருக்க மாட்டார்கள். அது ஒவ்வொரு வரலாறுகளாக அங்கே ஞானசப்தத்தை அம்மை எண்ணறிய சிவஞானத்தை குறித்து இன்னடிகள் அவருக்கு கொடுத்தது. திருமலை பாடுவாங்க, திருமலை பாடுவாங்க. அங்க என்னன்னா, அந்த வள்ளத்தில் பொன் வள்ளத்தில் கடந்து அந்த அடிசல்னு பாயசம்னு சொல்லுவாங்க. அடிசல் என்ற வார்த்தையை தான் ஞானசம்பந்த பிரமாணே உபயோகப்படுத்திருக்காரு. அதையே சேக்கிழார் உபயோகப்படுத்திருக்காரு. அடிசல்னா அந்த பாயசம்னு சொல்லுவாங்கல்ல, பாலோட சேர்த்து அது ஒரு பாயசம் போல வந்து அதுக்கு என்னன்னா எண்ணறிய சிவஞானத்தை குறைத்து என்று சொல்லி சேக்கிழார் எழுதியிருப்பார். அதெல்லாம் நம்ம வந்து கவனித்து பார்க்கணும். அந்த வரலாற்று இழவை வந்து உறுதிப்படுத்தும் விதமாக அங்கே மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் என்று தொடங்கக்கூடிய அந்த பாடல் நிறைய அன்பர்கள் பாடம். அதுல அடுத்த பாடாக கோதையார் பொற்கிண்ணத்து அடிசில் கொள்ளாதுன்னு காதையார் முனிவுற தான் இணை ஆகவும் காதையார் குறையினம் கழுமல வல்லமையில் பேதையால் பெருந்தரில் இருக்கிறது. அதுல வந்து போதனிந்த போதையார் பொற்கிண்ணத்து அடிசில், பொற்கிண்ணத்திலே எனக்கு அடிசில் கொடுத்தாரே அது கொள்ளாது என்று காதையார் முடிவுடைய அப்பா என்னை வந்து கோபித்து என்னை அடிக்க வர தான் என்னை அழிந்தவன் என்று சொல்லி. அடுத்தது அவருக்கு பொற்றாளம் கொடுத்த வரலாறு நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பு ஞான சம்பந்தனுக்கு அன்பு உலக ஆரம்பித்து அவர் பாடுபட்டு இறங்கும் தன்மையால் பார்த்தாலே குறிக்கப்பட்டது. அடுத்தது அவருக்கு இந்த முத்துச்சிவிகை கொடுத்தது. எந்த ஈசன் எம்பெருமான் ஏற்றி சிந்தை செய்பவருக்கு அல்லால் சென்று கை கொடுப்பதென்றால் அந்த மாமலர் வந்து வரும்போது கரைப்பில் அந்த சோலை அடிகள் தான் இந்த வந்த வண்ணம் எவ்வண்ணமோ என்று சொல்லி இந்த மாரன்பாடி இப்போது இறையூர் என்று அந்த மாரன்பாடி என்ற திருத்தலத்திலே பெருமானார் பள்ளத்து அனுப்பப்பட்டவர்கள் அதை குடையை போற்றி வணங்கி சுற்றி வளர்த்து 5 இந்த திருப்பதிகத்தை அற்புதமான ஒரு திருப்பதிகம். இறைவனை வழிபடாதவருக்கு இறைவனுடைய அது கிடைக்காது என்பது தெளிவாக வந்து உரைத்த வழிபடாத இறைவனை வந்து போற்றி புகழாதற்கு ஈரவார் மேல் இளம்பரை அணிந்த எம்பெருமான் என்று கூறி நைப்பவருக்கெல்லாம் சென்று கைக்கு விடுவதென்றால் எல்லாம் வந்து விழிகலந்த புன் சடை மேல் பிறையணி சிவன் என தேடி
பணிகலந்து செய்யாத பாவிகள் தொழில் செல்வதற்காக பாவிகள்னே சொல்றாரு. செய்யாத பாவி என்று கூட, ஏன்னா அவர்கள் செய்த பாவம் அவர்களை அங்க செய்ய விடவில்லை. பிரபாரத்திற்கோ இதை போல ஞான விளக்கப்படி படாத பாடுபடுகிறார். இவங்க எப்படி எல்லாம் போன வகுப்பிலே சொன்னேன், இந்த அளவுக்கு எப்படி ஒரு ஆள் நேரம் ஒதுக்க முடியாது என்பது ஒரு இது தான். அப்படி பணிகளுக்கு செய்யாத பாவிகள் என்று சொல்லி இறைப்பணிகள் செய்யாதவர்களே பாவிகளுக்கு ஞான சம்பந்த பெருமானால் நிகழ்வு சொல்லப்படுகிறது. அந்த பாவிகள் சொல்லி என்ன இப்போ இதுல சொல்லுவாங்க, கிறிஸ்டியானிட்டியில அவருக்கு பாவிகள் பாவத்தை இறைச்சிட்டு அதோட நமது அன்பர்கள் என்ன பாவி பாவிகள் எல்லாம் சொல்றாங்க. நம்ம இதெல்லாம் சொல்லலாம் அப்படிலாம் சொல்றாங்க, நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. பஞ்சபூத பாவிகள் கூட சொல்லுவோம். இங்க என்ன காரணம்னா, இப்ப பாவத்தால் பூத்தி பாதம் சிந்தியாது எண்ணம் நீர் இடும்பையில் மூழ்கிறீர் எழுமல் கோடிக திருப்பதிகத்திலே ஞானம் முன்னை நீர் செய் பாவத்தால் மூர்த்தி பாதம் சித்தியாது எண்ணம் நீர் இடும்பையில் மூழ்கிறீர். உனக்கு இந்த துன்பங்கள்லாம் கவலைப்படுறியா? அது என்ன காரணம் தெரியுமா? அதுக்கு காரணம் நீ முன்னாடி செஞ்ச பாவம். அப்ப என்ன செய்யக்கூடாது? வாக்காலேயோ மனத்தாலேயோ செயலாலேயோ இந்த நிமிடம் ஆச்சரிய வாக்கி கிடைத்த இந்த நிமிடம் முதல் நம்ம யாருக்கும் தீங்கு செய்யவில்லை என்றால் இந்த 3 வழியாக நமக்கு எந்த கேடும் வராது. முன்னம் நீர் செய் பாவத்தால் அது என்ன செய்யுது? இறைவனுடைய திருப்பாதத்தை சிந்திக்க விடல. அப்ப புரியுடையில பாவிகள்னா அந்த பாவம் செய்தவர்களையும் வர முடியாது. திருப்பறையில வர முடியாது, இறைநிலைக்கு சொல்ல முடியாது, தவநிலைக்கு சொல்ல முடியாது, செல்ல முடியாது, அடியாருக்கு இணங்க முடியாது. அதான் முன்னம் நீர்சை பாவத்தால் மூர்த்தி பாதம் சிந்தியாது. இறைவனுடைய திருவடியை அது சிந்திக்க முடியல. அதனுடைய விளைவை இன்னும் நீர் காரணம் இல்லை. இறைவனுடைய திருவடியை நீ சிந்தித்தாய் என்றால் உனக்கு அந்த பாவங்கள் தீர்ந்ததும் உனக்கு துன்பங்கள் வராது. அந்த இறைவனுடைய திருவடியை சிந்திக்க விடாதது என்ன காரணம்னா முன்னம் நீ செய்த பாவம். அப்ப இதுக்கு என்ன சொல்றாருன்னா, ஆச்சாரியர் உத்தேசமாக எழுப்பினோங்கிற இந்த நிலையிலிருந்து வெட்ட வாட்டாங்க. மூர்த்தி பாதத்தை சிந்தி அதை மீறி இறைவனோட திருவடியை பற்றி அதுதான் இங்க பணிகளும் செய்யாத பாவங்கள் அவர்களும் வர முடியாது. வர மாட்டாங்க. ஒரு இசை கேட்கலான்னு கூப்பிட்டா மாட்டாங்க. சினிமா கூப்பிட்டா நீ கிளாஸ் எடுத்து ஒரு 1:30 மணிக்கு முடியும் திருவாசல் சினிமா கூப்பிட்டோம். இல்லை நம்ம வாழ்க்கையில நம்ம பசங்க நம்ம உடனே இருக்கோம், இந்த பாவம் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று நிகழ்வாக அந்த புத்திச்சீவிகை பொற்சின்னம் இதெல்லாம் கிடைத்த வரலாற்று. இந்த அருள் வந்த வண்ணம் எவ்வண்ணமோ என்று ஞானசம்பந்த பெருமானால் வியந்து அந்த இறைவனையும் திருப்பதியை பாடம் என்றாங்க வரலாற்று. அடுத்து காட்சியாச்சிராமத்துல ஒரு பெரிய ஞான அந்த கொல்லி என்ற குறுநில உடலிலே முடக்குவாதம் போன்ற நோய், முடக்குவாதம் போன்ற அந்த நோய் பற்றியதால் அவருக்கு செயல்பட முடியாது. தந்தை அங்கே கோயிலிலே கொண்டு போட அப்போது ஞானசம்பந்த பெருமான் வருகிறார் என்று தகவல் கேட்டு எல்லாவற்றையும் மறந்து உடனே நாட்டை அலங்கரிங்கள் எல்லாம் பேசி நேரடியாக ஞானசம்பந்த பெருமானை எதிர்கொண்டு சென்று கீழே விட்டிருந்து வணங்கியவரே அவங்க ஆலயத்திற்கு வழிபட்டு வளர்ப்பதற்கு யார் இந்த முயலகன் என்ற நோயால் பற்றி முடக்குவாதம் என்று சொல்லுவாங்க. செயல்படாத நரம்பு வரலாறு திருப்பாட்சிராமன் என்ற ஒரு பெருத்தலம். அது என்ன ஒரு சொன்னாங்கன்னா, ஒரு அடியார் பரிந்துரை செய்ய முடியும். நான் நன்மை செய்ய முடியாது, நமக்கு நடராஜன் செய்ய முடியாது. இறை இயக்கத்தால் நாம் இயக்கப்படுகிறோம், அவங்க இயக்கப்படுகிறார் இல்லையா? ஒரு ஒரு பரிந்துரை தான் செய்யலாம், நானே செய்யறதுங்கிறது நான் நினைச்சிட்டேன்னா அது அந்த பாவமா புண்ணியமா இருக்கும். அங்க என்னன்னா ஒரு அடியாருக்கு பரிந்துரை செய்யும் போது அவருடைய இலக்கணத்தை சொல்றேன். ஏவலத்தால் விசையற்கு அருள் செய்து இறப்பணங்கியையும் மூவரிலும் மூவரிலும் என்று உறுதியா யாவருக்கும் வாசிராம் தேவருக்கு தேவை
செய்டை வாட சிதை செய்வதோ இவர் சேர்வை. இந்த பெண்ணை நீ வாட செய்றியே, இவ உலகத்தை யாருக்கும் நினைக்க மாட்டாளேன்னு சொல்லி அந்த தகுதியை வந்து இந்த ஞானத்தை நாம என்ன சொல்றோம், பல தெய்வ வழிபாடு விரகம் இதுன்னு சொல்லி அதாவது சக்தியே இல்லாத தெய்வங்கள்ட்ட எல்லாம் போய் நம்ம கேட்டா என்ன பண்ணுறோம். என்னட்டா ஒரு 2000 பணம் இல்லை, 1000 பணம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குயா, நீங்க வந்து உதவி செய்யுங்கன்னா நீ கொடுத்துருவாங்க. ஏன்டா வந்து ஒரு 20 லட்சம் ரூபாய் எனக்கு வேணும்னு கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? செயல்பாடு கிடையாது. அந்த 1000 ரூபாயை கொடுத்ததே செய்ய. அப்படிப்பட்ட வந்து இயலாத தெய்வங்கள்ட்ட எல்லாம் போய் கேட்டு அவங்களுக்கு பொண்ணால வந்து காக்கா செஞ்சு வச்சு என்னென்னமோலாம் செஞ்சு வச்சு சாமி கொடுப்பாருன்னு சொன்னா அவங்க எவ்வளவு வருத்தப்படுவார். இவங்களுக்கு பூரணா இருக்கிறது நானே அந்த சிவபெருமான தானே இந்த பதவியில வந்து இவ்வளவு செய்திருக்கேன், இப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை கொடுத்து என்ன இருக்கிறாரு, என்ன போய் வணங்குறாங்க. அப்படி வந்து வருத்தப்படுவார் சனீஸ்வரன். இப்ப அந்த சனீஸ்வரர் இருக்காருன்னா அவர் பல காலம் தயவு செய்துதான் உயிர் எல்லா உயிர்களுக்கும் அவருக்கு என்ன பங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ வினையூட்ட பங்கு அதை வந்து செயல்படுத்தக்கூடிய அந்த ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கிறாருன்னா அவருக்கு வந்து பெரிய சிறப்பு. இப்போ சனீஸ்வரத்துக்கு எந்த ஆற்றலும் நன்மை செய்யவோ தீமை செய்யவோ இல்லை என்று கோமல் சேகர் சொன்னா, கோமல் சேகர் அவருக்கு பிடிச்சிட்டு ஆடணுமா வேண்டாமா? முடியாது. ஏன்? இந்திராட்சம் போட்டுங்க, முழு நீர் அடிக்கிறேங்க, சிவா எனக்கு சொல்றேன், திருமுறை படிக்கிறேன், அடியார் கூட்டத்தோட சேர்ந்து திருத்தொண்டியை செய்யறேன், ஆலயங்கள்லாம் எடுத்து கட்டுறேன். எப்படி வந்து பண்ண முடியும்? ஆட்சியை கூட்டிட்டு ஆகா நம்ம நம்ம மாதிரி ஒரு பெரிய சிவபக்தன், நம்ம பெருமானுக்கு தொண்டு செய்யறாங்க. இதுதான் வந்து சுத்தமாக உங்களுக்கு நான் விளக்குறதுக்காக என்ன வச்சு நான் அப்படி நம்ம அப்படி இருக்கும்போது ஒரு அச்சமே இருக்கு. அதுக்கு இந்த சிறுதை போய் கேட்டு பாருங்க, ஏதோ கோயில்ல வந்து விழான்னு சொல்லி கடற்கரை ஓரம் ஒரு மாட்டு மதம் 5 விவசாயம் ஏத்த. அது இன்னைக்கு என்னுடைய மனைவி குழந்தை அவருடைய கணவர் எல்லாமே இதுக்கு வேதாந்தி என்ன அழைத்தார்கள். எனக்கு வகுப்பு மாலை இருக்கிறது, மனங்களை எனக்கு வந்து அதை சிந்தித்து தயார் செய்து கொள்ள வேண்டும். உங்களோட வந்தா நீங்க உங்களுக்கு அதையெல்லாம் பேசிக்க, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி எப்படி போவது என்றுதான் வேதாந்தி மரக்காட்டி அகத்தியன் பள்ளியில போய் வணங்கிட்டு அடுத்து அங்க கோடி குழகரை வணங்கிட்டு அப்புறம் கோடிக்கரைகளை போய் பாருங்க. அங்க வந்து அப்படியே அதுக்கு மேல கடல் தெற்க திரும்பும். அந்த தமிழ்நாடு வரைபடத்துல பாத்தீங்கன்னா அப்படியே வந்து கீழே நாகப்பட்டினத்திட்ட ஒரு தாண்டி ஒரு வெட்டு வரும் பாருங்க, இதுதான் கோடிக்கரை இந்த வேதாரண்யம் பகுதி. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தூரம் ஒரு 100 கிலோமீட்டர் தெற்க இருக்கு கடல். நமக்கு எங்களுக்கு எல்லாம் கிழக்க இருந்துச்சு. அதை பார்த்து வேளாங்கண்ணி கடந்து வர முடியல, அதுக்கு கொடியேற்றி இருக்கிறாங்கன்னா என்னங்க இவ்வளவு கூட்டம் வருது 8 நாளா 10 நாளாவும். அதே போல வந்து மாட்டு சமய கடவுளரை போய் நம்ம வந்து வணக்க நிறைய போறாங்க. கிறிஸ்தவ மதத்துக்கு சென்று விட்டார்கள், அவர்கள் போகிறார்கள், அவர்கள் சமய விழாவை கொண்டாடுகிறார்கள், பாராட்டுக்குரியது, அவர்கள் போகட்டும் வணங்கட்டும். நாம போய் வணங்கினா என்ன? அப்போ என்ன ஆயிடும்னா தீர்ந்துட்டாங்க. இதுக்கு என்ன மாட்டு மத கடவுளை போய் வணங்கினா தீங்குகள் வரும்னா முதல்ல வந்து புரிந்து கொள்ள வேண்டும் ஏக இறை பெருமான் பெருமான இங்க உள்ள எந்த தெய்வத்தாலையும் வந்து முடியாது. இங்கே உள்ள அருள் கிடைக்கிறது என்றால் அந்த வழியிலே பெருமானே அந்த உயிர் வர்க்க தெய்வத்தை இயக்கி நமக்கு அருள்கிறார் என்பது பொருள். அதுதான் வந்து ஞானமான ஒரு விஷயம். அப்போ வந்து வேற்று சமய கடவுள்களை போய் உங்கள்கிட்டே கொடுக்கக்கூடிய எங்க அப்பா வந்து அனைத்து அண்டங்களுக்கு தலைவர். நான் போய் சாதாரண ஒரு ஊர்ல ஒரு ஏதோ ஒரு கிராமத்துல பிறந்த அவர்கிட்ட போய் எனக்கு ஏதாவது உதவி செய்ய கேட்டா எப்படி வந்து மத கடவுளர்களை போய் வணங்கினா என்ன தீர்வு வரும்? உதாரணம் 2 நமக்கு தெல்ல தெளிவாக இருக்கக்கூடிய 2 அப்பர் பெருமானுடைய வரலாறு அங்கிருந்து மீளவும் அவர் விரும்பி எந்த அளவுக்கு தொடர்ந்து வந்து ஆஸ்திரேலியன் என்று சொல்லி அங்க பாடுறாரு. அவர் என்ன பண்றாரு? வெப்பு நோயால் கடத்து துடிக்கிறார் இல்லையா? கிட்டக்கே யாரும் நிறுத்த முடியல. வாழை சரியை போட்டா அது அப்படியே கருகி போடுது, தண்ணீரை தெளிச்சா அப்படியே தீயா நெய் ஊத்துன மாதிரிங்க. அப்ப அந்த சங்கத்துல இருந்து அவங்களுக்கு எவ்வளவு இது வந்து அதாவது நம்ம நண்பர்களே வந்து நம்ம உறவினர் சமயத்துக்கு போய் அது இறைவனால் விளக்கப்பட்டால்தான் அங்கே போக முடியும். அதையும் நான் வந்து புரிந்து கொள்ள திருவருள் இல்லை. இங்கே பிறந்தும் வந்து இந்த பூமியில் பிறந்தும் இங்கே பிறந்தோம்,
அந்த தவம் இல்லாதவர். ஆனால் மீள வருகிறது என்றால் சாதாரணமாக வர முடியாது. எவ்வளவு பெரிய ஒரு சூழலுக்கு ஆளாகி. ஆக நாம் வந்து நமது தெய்வத்தை விட்டு ஏகேரியாக பெருமானை விட்டு ஏதோ வந்து அங்கே விழா கொண்டாடுகிறார்கள், இங்கே விழா கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லி அந்த ஆலயத்திலே போய் அந்த இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு அதை விட்டு இணை எதுவுமே இல்லை, சமய எதுவுமே இல்லை, முஸ்லிமே இல்லை. இந்த 40 ஆண்டுகள் கொண்டு செல்ல வேண்டும். நான் வந்து இங்கே மாவட்ட பதிவாளராக நாகப்பட்டினத்தில் வேலை பார்த்தவங்க வந்து அந்த ஒரு 10 கிலோமீட்டர்ல தான் அது. நான் அங்க சென்று இருக்கிறேன். அப்பொழுது எனக்கு இந்த சைவ லிங்கம் வந்து எல்லாரும் வழிபடுவது போல வழிபட்டிருக்கிறேன். அங்க சாதாரண நிலையில விழா நாள்ல நான் போனதில்லை. அங்க செல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்றதுன்னா, சில அதிகாரிகள் வருவாங்க, பெரிய அதிகாரிகள் வருவாங்க. அங்கேயும் சில பேர் அந்த சமயத்தை சார்ந்தவர்கள். அவர்களை வந்து தரிசிக்க வேண்டும் அவரோட உடன் போய் அப்படி வருவோம். அங்க போனாலே அங்க பார்த்தோன்னே மாரியம்மான் தான், உண்மையிலேயே அது மாரியம்மன் நம்பாம தானே அப்படின்ட்டு. அதனால வந்து அங்குள்ள விழாக்களுக்கு இங்கேயே பல ஊர்கள்னா எல்லாம் தான் போறாங்க. தெரியாம போறாங்க, பாவமா இருக்குங்க, அவங்க அறியாம போறாங்க. எல்லாம் அழகா இருக்கு. அதனாலதான் இங்க இலக்கியம் என்ன சொல்றாரு, திருப்பாச்சியில யாருக்கு பெருந்திர செய்வாரு, யாருக்கு துன்பம் வந்தா அவர் என்னுடைய தெரியும். ஒவ்வொருவரும் முதலாய நடுவாய புத்தி என்று கூறுகிறார். தவிர யாரும் வழிபடுறாங்க. இந்த பொண்ணுக்கு போய் மேலும் நீ வந்து வர செஞ்சது சரியா? இறைவன் மீதே ஏற்றி பாடக்கூடிய தைரியம் பெருமான் ஞான சம்பந்தர் என்றால் இது வந்து. அதுக்கப்புறம் அந்த பெண்ணை வந்து முயலகன் கோயிலிருந்து விடுவித்து விட்டு பிறகு அங்கே இதுக்கு போறாரு. திரு நீலகண்டம் அங்கே திருச்செங்கோடு வழிபட்டு விட்டு திருநாமத்து கோயில் வழிபட்டு இறைவனை போற்றி பரவி பாடி ஈழமும் திருச்செங்கோடு அந்த குடிமாடை செங்கோடு என்று சொல்லி அந்த திருமுறைகளிலே பாடுகிறார். அப்பொழுது அந்த ஒரு குடியிரு வந்து குளிர்காலத்தை போனதால் வந்து மலப்பிரதேசமாக அங்கே வந்து ஒரு கடுமையான எல்லாம் சொன்னாங்க. மூட்டு வழியில அவங்க முதல்ல ஃப்ளூன்னு ஒரு ஜுரம் வருவது 20 வருஷத்துக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த மூட்டெல்லாம் வலிக்கும், கையில முட்டு, இந்த கால் முட்டு, கணுக்கால் எல்லாம் வலிக்கும், உடம்புலாம் ஒரே வலி தாங்க, ஜுரம் வந்து கொதிக்கும். அப்படி வந்து ஒரு கொடுமையான ஜுரம் வந்து இந்த நாடு முழுவதும் தழுவி இருக்கு. அங்கே நமது அடியார் சுப்பக்கெல்லாம் வந்து பயின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நினைக்கிறாங்க நமக்கு கூட வருது வரல, நம்மளே புரிஞ்சு கொண்டு நம்பிக்கை அடைந்துடும், அவர்களுக்கும் வரக்கூடுமோ என்ற இதுல வந்து பெருமான்கிட்ட விண்ணப்பித்து இதை போல பகுதி ஜோக்கம் அந்த பகுதியில வந்துட்டு சொல்லி அவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஞானம் இறைவன் வெளிப்படுத்தக்கூடிய திருப்பதிகள்ல ஒரு பெரிய ஞானமொழிகள்லாம் இருக்கு. எல்லா இல்லத்தையும் அங்கே திரு மருகல் அந்த பெண்ணை கணவன் வந்து அந்த பாம்பு கடித்து இறந்து அழுதாரு. திருமணமே ஆகும் இல்லையா, அவங்க தொடக்கூட முடியல, அழுத ஆரம்பிச்சா. அதற்கு பெருமானுடைய கரைசாப்பி வந்து அவங்களெல்லாம் காப்பாற்றியே அன்றைக்கு கால வந்து கடந்து மார்க்கெட்டை அலைக்கடல் விஷயம் வந்து எழுதப்பட்டு காப்பாற்றியே அன்றைக்கு ரதி வேண்ட அவளுக்காக அந்த மன்மதனுக்கு உயிர்ப்பித்தையே இன்றைக்கு என்னை வந்து இப்படி நின்று நான் வந்து பாம்பு கட்டை விட்டு எனக்கு வேறு யார் கதி இருக்கா, நீயே கதி சொல்றாங்க. அவளுக்காக பரிந்துரை செய்கிறார். அந்த ஒரு இலக்கணத்தை வந்து குறிக்கிறார். வழுவால் பெருமான் கழல்வாழ்கள் எழுவால் நினைவால் எதுவும் மழுவால் உடையாய் மறுக்க பெருமான் ஒழுவால் இவளை துயராக்கினிய. இப்படி தொடரக்கூடிய இந்த பெண்ணை வந்து இப்படி துயரத்துக்கு ஆளாக்கினீங்க, இது வந்து நியாயம் சொல்லி ஒரு இதுலயே வந்து அங்க என்ன சொல்ற அவ்வினைக்கு இவ்வினையாம் என்பது அந்த சாஸ்திரத்தை அப்படியே கொண்டுட்டார். இந்த வினை கொள்கையை நீ வந்து பெருசா சாஸ்திரங்களை படிச்சு அங்க படிச்சு இங்க படிச்சு அதெல்லாம் தெரிஞ்சுக்கல. அவ்வினைக்கு இவ்வினை என்பது அது தெரியும், உனக்கு தெரியும். வந்து முற்பிறவிகள்ல செய்ய வாக்காலேயோ மனத்தாலேயோ செயலாலேயோ இயற்றிய நல்வினை தீவினைக்கு தக்கவாறு தான் இப்பொழுது வந்து நல்வினை தீவினையை வருகிறது. அவ்வினைக்கு இவ்வினையம் என்பது அது தெரிஞ்சது. ஆக இந்த வினை
உற்பத்தி செய்து செய்து மீள மீள பெற்று நன்றாக புத்துக்குள்ள வந்து தீமையை நீக்குவதற்கு மட்டும் இங்க சொல்லல. இந்த பிறவியை நீடிப்பதை நன்மைகளையே பண்ணி நான் என்ன பண்ணிட்டு இருப்போம், நாங்க சாமி கோயில் பக்கமே வர மாட்டோம், நாங்க வந்து மக்களுக்கு எல்லாம் ஏழை மக்களுக்கு சாப்பாடு போடுறோம், படிக்க முடியுமா பல்வேறு தொண்டுகள் இருக்குல்ல. இந்த உடல் ரீதியாக இந்த நன்மைகள் என்ன ஒருத்தர் வாழ்ந்து முடிவார். வாழ்க்கை வந்து என்ன விஷயங்களை அனுபவித்த அவனுக்கு வந்து பிறவிகள். நம்ம அடுத்து வந்து பல்வேறு இந்த இறை பணிகளுக்கான செலவினங்கள் மட்டுமல்ல, பல்வேறு வகைகளுக்கு திருப்பொருள் செய்து நம்ம அன்பர்களும் செய்து கொண்டிருக்கிறது. அப்ப வந்து என்ன எடுத்து நன்மைகள் செய்வதால அந்த நன்மையை செய்துட்டு என்ன பண்றான், நான் செஞ்சேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு கோயில வந்து கட்டுறது, ஒரு கோபுரத்தை வேலை செய்யுது, என் மனசுல என்னன்னா நம்ம வந்து இதை செஞ்சிருக்கிறோம். இந்த விமானத்தை வந்து நம்ம தான் ரிப்பேரிங் வந்து 83,000 இப்படி வந்து ஒரு சிந்தையில இந்த புண்ணியத்தை நான் செய்த சொல்லி இறைவனை என்னை செயலாக்கம் செய்தார். என்னை தனியாக வைத்து அந்த ராஜ்யத்தை கட்டி அதை சீர்திருத்திக் கொண்டார், மூலசாரத்தை சீர்திருத்திக் கொண்டார். அது உண்மையான அஞ்ஞானத்தால் நானே செய்கிறேன் என்று நான் நினைத்துக் கொண்டோடு அந்த புண்ணியம் என் கணக்குல. அதே போல வந்து வந்தாம்பாரு என்கிட்ட வந்து ஒரு முறையில்லாமல் பேசினா முக்கியம்பாரு 2 அறை அப்படி என்று சொன்னா, உன் கையை பயன்படுத்தி அவங்க வினைக்கு தக்கவாறு அவனுக்கு சாமி நான் என்ன செய்யறேன், நான் தான் செஞ்சேன், நான் தான் பார்த்தேன். அப்ப இந்த புண்ணிய பாவத்துக்கு தக்கவாறு வினைகள் வரும். வினைகள் வருவதால் இதை அமைச்சதற்காக தொடர்ந்து தொடர்ச்சி வந்து இந்த ஆன்மா முற்றிலுமாக துன்பத்தை ஊட்டி அடித்து அடித்து அக்காரத்தை ஒரு அற்புதமாக ஆக்கும் வரை இந்த பிறகு வேண்டும். அதனால உய்வினைக்கு உய்வினையாம் என்பது அது. உய்வினை நாடாது இருப்பது உத்தமக்கு ஊனம் என்றே. சரி, என்ன சாமி செய்யணும்? உய்வினை நாடாது இருப்பது உத்தமக்கு உங்களுக்கு அறிவிட ஊனம்னு சொல்றீங்க. ஆக அந்த வினைக்கு இந்த வினை நான் செய்ய நன்மை தெய்வத்துக்கு தக்கவாறு தான் நன்மை தெய்வம். இதுல இருந்து நாம் கற்பிக்க வேண்டும் என்றால் இந்த பெரிய துயரமாக பிறவியை அறுத்து இது வந்து நூல்ல பொருள் இருக்காது, நீங்க எந்த பொருளையும் இருக்காது. நான் சொல்றேன், இதுதான் புதிய கோணத்தில் அவர்கள் வந்து உரையாசிரியர்கள் வந்து கருத்து தெரிந்து விட்டது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உரையாசிரியர்கள் இல்லை என்றால் நம்ம ஒன்றுமே வந்து திட்டியிருக்காரு. ஏன்னா அவர்களுக்கு ஒரு சொல்லுக்கும் ஒரு பதத்துக்கும் ஒரு தொடருக்கும் பல நூல்கள் பார்த்து அப்படி வந்து ஒரு பேர் அதற்கு மேல் முடியாது. அவன் வந்து அடிக்கடிக்கு கிடையாது சொல்றாங்க, செஞ்சது மட்டும்தான் அப்படின்னு எடுத்துக்கூடாது. அப்ப உய்வினை தப்பிக்கிறேன். இந்த 20 பகுதியில வந்து தப்பிக்க நிரந்தரமாக இந்த உயிர் தப்பிக்க வேண்டும் என்றால் இந்த பிறவி அறுக்கப்பட வேண்டும். அப்ப உய்வினை நல்லாதிருப்பது என்றால் இந்த பிறவியை முப்பத்தை அவர்களுக்கு பேரிலே சாயிலிங்க நிறைவு எப்பவும் இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கலை என்றால் சாதாரண விஷயத்தைய சொல்லியிருப்பாரு. உச்சநிலையை என்னங்க சொல்லுலாம் சொல்லி கைவினை செய்து என் பிரான்கள் நம்மளால இந்த கையால் கையை வந்து கையால போட்டு செய்யறதுன்னு நம்ம கைவினை செய்து என் பிரான்கள் போட்டிருக்கோம். அப்படியும் செய்வினை வந்து தீண்ட பெற திட்டலாம். செய்வினை வந்து நல்லா புரிந்து கொள்ளணும். செய்வினை வந்தமை தீண்ட பெற திருநிலை. அப்ப செய்த தீவினைன்னு சொல்லியிருக்காரா, செய்த நல்வினைன்னு சொல்லியிருக்காரா, அந்த இருவினையும் சொல்லியிருக்காரு. இந்த பொருள் நீங்க சொல்லிட்டு நீங்க எடுத்து பாருங்க. யார் பெரிய பெரிய உரையாசிரியர்கள் இருக்காங்க, அவர்கள்லாம் குறைந்தபட்சம் சொல்லியிருக்காங்க. அப்போ இவர் என்ன சொல்றாரு, சாதாரண உலகில் ஏற்படக்கூடிய இந்த துன்பங்களை சொல்லுங்க ஞானா சரி, அவ்வினைக்கு இவ்வினையாம் என்பது அதுவே தெரியும். நம்ம நல்லது செஞ்சா நல்லது விளையும், கெட்டது செஞ்சா கெட்டது. இதுல இருந்து நீ தப்பிக்கணும்னா இந்த இன்ப துன்பங்களை வந்து கொடுக்கக்கூடிய இந்த பிறவியில் உயிர் என்பதற்கு சிவகதி. சிவலோக அதுக்கு கூட வந்து நாங்க எனக்கு சாய் விஜயங்களை வந்து சாலோகம் சந்தியமும் சார்வம் இருக்கு.
அந்த சாலோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நாம் இறைவா நான் வந்து சாய் விஜயத்தை அடைய வேண்டும், என்னை பூமியில் வந்து பிறக்கவை, உனக்கு நான் திருத்தொண்டு செய்து தத்துவார்த்தமாக உன்னை புரிந்து கொண்டு நான் மீண்டும் வந்து ஒரு சாய் விஜய நிலைக்கு வரணும். நான் நீங்க சாலோகத்திலிருந்து சாய் நான் சாயை சாயை சாரூபத்திற்கு வந்து நான் எப்பொழுது வந்து சாய் விஜய நிலை அடையுதுன்னா அப்படிலாம் கேட்டும் வருவாங்க. அதே போல வந்து சில வரலாறுகள் விளையாடும்போது அனந்த தேவர் அனந்த வித்யா என்று அவர்கள் வரலாறு. அப்ப உய்வினை நாடாதிப்பது என்று ஆச்சாரியர்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஆச்சாரியர்கள் வந்து சாதாரண பொருளை சொல்றது உய்வு என்பது இந்த பிறப்பிலிருந்து அறுக்கக்கூடிய அதை நாடாதிருப்பது உன்னுடைய அறிவுள்ள உண்மாக இருக்கு. ஊனமன்றே கைவினை செய்து என் பிரான்கள் உனக்கு இப்போதைக்கு என்ன முடியும்? இந்த உடலை கொஞ்சம் பெருமாள் இருக்கக்கூடிய கையினா கையை விட்டு எல்லாம் உறுப்பி எடுங்க. திரு அங்கமாலை சொல்லியிருக்காருல அப்ப இருக்கு. கைவினை செய்து என் பிரான்கள் போற்றுவோம் மாமுடியும். தாயால் போற்றுவோம், விழுத்தால் போற்றுவோம், இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் போற்றுவோம். செய்வினை வந்து தீண்ட பெறா திருப்பினை செய்த நல்வினையும் தீய வழியும் நம்ம தீண்டாதுன்னா அங்க என்ன ஆயிடும்? இருமுனை ஒப்பாயிடும். இருமுனை ஒப்பானோடனே சக்தி நிபாதம் மலபரிபாதம் இறைவனுக்கு அப்போ வந்து பெரிய ஞானம் மற்ற பாடல்களையும் சரி இவ்வளவு பெரிய ஒரு ஞானத்தை வந்து இந்த இறையர்கள் வெளிப்படுத்தப்பட்டதுல தெரியாமல் சொல்லிருக்க குளிர் வந்து அந்த அடியர்கள் அந்த அடியர்கள் வந்து பட்டுல அந்த பெருமானோடய இருக்கக்கூடியவர்கள் திருத்தொண்டு செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு எப்படி வரும்? அந்த நாடு முழுவதுமே அந்த கோயில்களுக்கு அந்த தலத்திலே கொடிமாடை செல்கின்ற அந்த திருத்தலத்தில் அந்த குளிர் ஜோரம் இருக்கு. எல்லாமே பொறுமையே ஈவனே வந்தமே தீண்டப்படாது. இறைவனின் பெருங்கருணைக்கு சரணம் இறைவனுக்கு பெருங்கருணைக்கு அடையாளம் ஆணையிட்டு ஐயர ஆச்சாரியர். அது வந்து அதன் பிறகு இங்க வரும்போது பட்டீச்சரத்தை வந்து நிழல் பந்தல் கொடுத்தாங்க. முதல் பாடலிலே பதத்தை வந்து பிரித்து அம்மன் முதல் பாடலில் நிழல் கூட்டு பொழில் என்று தொடர்ந்து வரும். பொழில் வந்து பொழில் இருந்தாலும் நிழல் இருக்கும், அது வந்து கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இங்க கூட்டியது நிழல் கூட்டியது பெருமான் தான் அந்த சொல்லுக்கு அப்படி பதவி பேசி பதிவு செய்திருக்கிறேன். அது ரொம்ப யாருக்கு எந்த உரையாசிரியரோ அந்த முதல் பாடல்ல அந்த பட்டீச்சுவரத்துல அந்த முத்து பந்தல் அவருக்கு அந்த பந்தல்லாம் கொடுத்தது, நிழற் பந்தல்லாம் கொடுத்தது தூதர்கள் வழியாக அது வந்து உரையாசிரியர்களால் அந்த பாடல்ல உள்ளது என்று சொல்லப்பட்டது. நான் அதற்கு விளக்கம் செய்து யூடியூப்லயும் பேசியிருக்கேன், இங்கேயும் நான் அதுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். பின்னால சும்மா இருக்கும்போது தயவு செய்து நிறைய பெரிய அறிஞர்கள் எல்லாம் இங்கேயே வந்து சிகரத்திலேயே தத்துவங்கள் எல்லாம் பேசுறாங்க, பல்வேறு எல்லாத்தையும் கற்றல் உடையார் பெரியார்னு முதல் பதிவு பதிவிலே கற்றல் உடையார் பெரியார்னு கேட்டல் சிரவணம் தான் படிக்கும் போது யாராவது பல்வேறு கோணத்துல பல்வேறு நம்பிக்கை பேசுறது பெரியவர்கள் நம்ம ஒவ்வொரு கோணத்துல ஒரு அதுவரை கிடைக்காத செய்திகள்லாம் கிடைக்கும். அதுதான் இதுவரை நீங்கள் தெரிந்து கொள்ளாத செய்தி, அறிவிக்காத செய்தி, சிந்திக்காத செய்தியை நான் சொன்னாதான் உங்களுக்கு அதனால ஒரு பயன் கிடைத்ததாக எனக்கு அடுத்து இந்த காலகட்டம் இருக்கு. ரெண்டு பாடலாம் கிட்டத்தட்ட ஒரு 6 வகுப்பு பார்த்துருக்கோம். அந்த ஒரு 11 பாடலும் தொடர்புடைய ஒரு 10 பாடல்கள் சேர்க்கிறாரு. இது வந்து விலையுடைய அருந்தமிழ் விலை கிடைத்தது உண்மைதான். இதை பாடினால் இது உடையுடைய நன்மைகள் தான் கிடைக்க. அதை விட வந்து இறைவனுடைய திருவுருள் கிடைக்கும், சிவலோகம் கிடைக்கும். இது வந்து பொருள் உணர்ந்து இசைத்து பாடினாலே ஒரு அடியார் வழிபடுவது உச்ச நிலை
உறுதிப்பாடு இருக்க வேண்டும் என்பதை இந்த பாடல் முற்றிலுமாக உணர்த்தியிருந்தன. அதுதான் நான் சொல்றேன். அடியார் இறைவனை நோக்கிய பயணத்தில் எந்த அளவுக்கு உச்சநிலை உறுதிப்பாடு இருக்க வேண்டும், எந்த நிலையிலும் நிலையில இருந்து தவறாத ஒரு உறுதிப்பாடு இருக்க வேண்டும். நிலை பெறா அதை போல நிலை பெறாது எடுத்த கொள்கையிலே நடக்கும் சொல்லி வாழி சாவினும் வருந்தினும் போய் கீழினும் ஒரு அற்புதமான பாடங்கள் ரொம்ப எல்லாமே எப்பொழுதும் உடனே நினைத்து கொண்டிருக்கும். உங்களுடைய பெருமை எல்லாருக்கும் பேச மாட்டேன். இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். வாழினும் என்ன நீ வாழ வச்சாலும் சரி, என்ன போட்டு கொண்டாலும் சரி, வாழினும் சாவு கொண்டு கொண்டாலும் சரி, சாவினும் வருந்தினும் பல்வேறு திட்டங்களை எனக்கு பல்வேறு கோணத்திலே கொடுத்து என்னை கஷ்டப்பட வச்சாலும் போய் வருந்தினும் போய் வீழினும் உணவுகளை ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டாலும் அப்படி பற்று இல்லையா? தனியாரும் புகழ்ந்த அருள்நிதிய மாதங்களில் போர்மிகு முக்கூறில் உருக்கூற வேண்டும். தாரியரே ஒரு காலம் அடியெடுக்கல் ஒட்டேன் என்று சொல்லி சுந்தரமூர்த்தி சாமி நாகப்பட்டார். அடியாரூர் புகழ் பெய்த அருள்நிதியம் நன்றி. திருவாரூர்ல நிறைய புத்தகம் வச்சிருக்கு. அது வெளிப்படையா தெரியுற செல்வத்துல 3 நூற்ற ஒரு அப்படி காரியில அடியெடுக்கல் ஒட்டேன்னு சொல்லுவார். அப்படி அந்த உறுதிப்பாடு இது இறைவனை என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த உடல் உள்ள இறைவனை கொடுத்திருக்காரு. நான் உடல் இந்த உள் வழியாகவும் மனத்து வழியாகவும் துன்பத்தை எல்லாம் கொடுத்து மண்ணிடை அடியார்கள் மனத்து பெறுவார் அப்படின்னு முக்கிய என்னை உயிரை கொடுத்தார். எனக்கு அந்த சாவனையும் உண்டாகும். நான் உன்னுடைய திருவடியை இந்த மாட்டேன். இதற்கு ஆச்சாரியர் என்ன அப்படி ஒரு அந்த விலையை நம்ம அதுதான் விலையை கிடைக்கக்கூடிய நிலையற்ற செல்வத்தை அவருக்கு என்ன வேலைக்கு, அதாவது சிவபெருமானை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு வேலையா சிவபாலனை செல்வம் கொடுக்கப்பட்டது. அவர் தன்னுடைய சொந்தத்துக்கோ தனக்கு உணவு இல்லை, உடை இல்லை, இருப்பிடம் உண்டை, இதற்கெல்லாம் பையன் சொல்றாரு இதை போல இருக்குன்னு சொல்லி கேள்வி செய்யும். இது மனிதன் கிடைக்குமானா கிடைக்கும். ஆனா நம்மோட முழுவதுமாக பொருளை துல்லியமாக எந்த அளவுக்கு இயன்ற அளவுக்கு இசைத்துனா சொல்றேன் பி சுசிலா வராங்களா அவங்க மாதிரிக்கெல்லாம் பாடணும்னு அவசியம் இல்லை. உன்னால இயற்றவாறு பாடுங்கிறது கோலம் இலவாக இசை கூடும் வகையா ஏழை எளியா என்ன காவை சொல்ல சொல்மகிழ் நீசமா திரு வைகா உங்களுக்கு கோழை விடனா சொன்ன சொல் ஈசன் இளமாம் தாழை இளர் நீர் முடிய காய்கறி கீழ்ந்து விழ நினைத்தார் கீழ்கடிகள் கூறி வயல் சேர்ந்து வைகா வழியா அன்புகளை மனப்பாடம் செய்து அப்படிப்பட்ட அப்படின்னாலும் நம்ம பிள்ளை பாடணும் முயற்சி அடைகிறாரு. முயற்சி எடுத்து படிக்கிறவங்க இந்த உலகில் அனித்திய பொருளுக்காக இங்க பாடணும். இவருக்கு உலகிலே விட்டு உச்சநிலையை சிவலோகத்தை எய்த செய்யக்கூடிய வேத வேள்விகளை எல்லாம் செய்வதற்கான பொருளை தான் இங்க வேண்டியிருக்காங்க. நம்ம இந்த அனித்திய கல்விக்காக அந்த உறுதிப்பாடு தானாவே எல்லா செல்வமும் இறைவன் நிறைய நம்ம சிவன் அடியாருங்களே நிறைய துன்பங்கள்லாம் கஷ்டமா இருக்கு. நமக்கு ஆர்வம் சொல்ல முடியல. அந்த இடத்துல சொன்னா என்ன சொல்ல முடியுமா? இப்ப பொதுவாதான் சொல்ல முடியும். எனக்கு இன்னைக்கு ஒரு துன்பம் வருதா, எனக்கு ஒரு நன்மை வருதா, எல்லாம் நான் போட்ட விததான். இன்னைக்கு நாம புகழ் பார்க்க அளவு கூடாத இந்த காலத்தை இப்ப இன்னைக்கு நடராஜன் சுப்பிரமணியம் 24 மணி நேரமும் காலையில 5 மணிக்கு பார்த்தா என்னன்னு தெரியல எப்படிதான் செய்யறாருன்னு சொல்லி
இதை களவுபடாத காலமாக ஒரு களம் அமைத்து கொடுத்துட்டு இருக்க அடியார் மக்களே அன்பர்களை எல்லாம் இருந்து ஒரு இடத்துல கட்டி போட்டிருக்காருன்னா இந்த நிலையை விளைவிக்கிறது வந்து அவங்க தீயவர்களாக இருக்கலாம், கடவுளே இல்லை என்று சொல்லலாம். ஆனா அரச பதவிகளிலே அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் முன்ன பிறவிகள்ல தவம் செய்யாமல் அதை அடையவே முடியாது. இல்லாமல் அடைக்கிறதுக்கான எப்படி வந்து ஒரு பந்தை எடுத்து ஒரு சூரியலை அடித்து கொண்டு எந்த அளவுக்கு வேகமாக அடிக்கிறோமோ அதே அளவுக்கு எதிர்த்து வருகிறதோ அந்த அளவுக்கு புதிய செய்த மீண்டும் வந்து பிச்சைக்காரர்களெல்லாம் போகலாம், இப்படியே போகலாம். அதெல்லாம் இறைவனுக்கு தான் இந்த விஷயம்லாம் தெரியும். ஆக வந்து அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஞான செய்தியை இந்த உறுதிப்பாட்டு இறைவன் பாட்டு உறுதிப்பாட்டை இடரளித்தாளுக்கு அந்த திருப்பதியில பார்த்தோம். அடுத்து அங்கிருந்து திருக்கோழம்பம் என்ற திருத்தலத்திற்கு போகிறார். மிகவும் மோசமான நிலையில் இருக்குது. ராச வசந்தகுமார் அதாவது 20/1/2000 அங்கே திருவள்ளுவர் திருத்தலம் மிகவும் பெரிய திருத்தலம். திரு ஆவடுடைய பல காலம் கோவை திரு வசந்தகுமார் செய்ய அவரோடு எனக்கு அறிவு. அதன் பிறகுதான் நான் அப்போது அதன் பிறகுதான் இந்த ஆலயங்கள்லாம் பிரிந்து கிடக்கும். நாமும் ஒரு பங்கேற்றுக் கொள்வோம் சொல்லி 2வது திருத்தலமாக இந்த திருத்தலத்துக்கு அப்பதான் எனக்கு இந்த திருக்குறையை படிக்கக்கூடிய எனக்கு நான் சொல்லியா திருக்குறையை எப்படி ஈர்த்து வந்தது என்றால் அவர்களுக்கு சில திருத்தலங்களை எல்லாம் இந்த திருக்குறை தொடர்பாக பார்க்கும் வந்து கட்டுரைகள் அவங்க நிறைய பல்கலைக்கழக 2 மாதத்திற்கு வந்து இந்த நிறைய நூல்களை வாசிக்கிறார். இப்ப ஆகமங்களை வெளியீடு செய்து கொண்ட பதிப்பு பணிகளை தீவிரமாக இருக்கு. திருப்பணிகளையும் செய்திருக்கிறார். அங்கே வடக்கு ராஜகோவில் ராமேஸ்வரத்துல அவர் தான் கட்டினாரு. உத்தரகோசம் மங்கையில அந்த சுற்றி திறப்பாக இருந்தது ஒட்டியாம்பலம் ரூபாய்க்கே கூடி இந்த பணியை செய்தாரு. இப்ப தென்காசி ராஜகோவில் பெற்றோட நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் நாங்க சேர்த்து சுத்தாத இடமே இடையில நாம் இந்த தஞ்சாவூர் பழைய தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் எல்லாம் போயிருந்தோம். அப்போ வந்து போனதுல அப்பதான் எனக்கு திருமுறையில ஒரு ஆர்வம் வந்து ஏதாவது பேசிட்டு போவாங்க. திருமுறையில சேக்கிழார் சொல்லியிருக்காரு, நாவுக்கர் ஒண்ணுமே தெரியாம அப்பதான் வந்து இந்த திருக்குழம்பு இந்த பதிகத்தை படிப்புன்னு இந்த சடையானை தன்மலரான் சிறங்கிய விடையானை வேதமும் வேள்வியும் விடையானை குளிர் குளிர் சூழ் திரு கோழம்பும் உடையானை ஊதுமின் உலகம் நிறைவேற்று முதல்ல இந்த திருமுறையில பாடிச்ச பாடல் தான் அப்பர் பெருமகளிலே பாடல் விட்டதெல்லாம் சமர சூரபிரம்மங்களை தடிந்த வேர் குமர்ந்தாதை அமரர் கோனுக்கு அன்புடை தொண்டர்கள் உபயோகப்படுத்தது சரியான வைக்காம சொல்கிறேன். சமர சூரபன்மாவை போருக்கு வந்த சூரபன்மாவை தடிந்த அவனை அடித்த வேர் குமரன் வேலை பெயர் குமரந்தாதை நற்கோழம்பம் மேவிய அமரர் கோனுக்கு தேவர்களுக்கெல்லாம் தலைவன் அன்புடை தொண்டர்கள் அந்த குழம்பத்தில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு அன்பை தொண்டர்கள் அமரோடு அன்பு அப்பர் பெருமானுக்கு அந்த திருத்தலத்திலே பாடிட்டு அடுத்தது வைகை மாட கோயிலில் போகிறார். ஒரு நற்செய்தி சென்ற முறை 15 ஆண்டுகளுக்கு இந்த வைகை மாட கோயில் திருப்தி செய்வதற்கு திரு வசந்தகுமார் அவர் சொன்னார். அங்க வந்து நனிப்பள்ளியில ஒரு அடியார் பெரியவர் இருக்கிறார், வீரமணி என்பவர். அவருக்கு போனோம். கிட்டத்தட்ட ஒரு 200 மரங்கள், ஒரு பெரிய ஆலயம் கிடையாது. அது பார்த்தீங்கன்னா ஒரு 120 அடி, நீளம் வந்து ஒரு 140 அடி அவ்வளவுதான் இருக்கும். ஆனா வைகல் மாட கோயில் கோச்சங்கனால் இழுக்கப்பட்ட ஞானசுந்தர பெருமான் போற்றி பரவிய வடமலை அணியன் மாட கோயிலே என்று சொல்லி திருக்கையிலைக்கு இணையான சொல்லி அப்படிதான் இருக்காரு. பழம்பரு மலையான மாட கோயிலே மடமுடையவர் வைகள் மாநக வடமலை அணியன் மாட கோயில் என்று 10வது பாடலில் வந்து பாடியிருக்காரு. அந்த 200 மரங்கள் அந்த மலைப்பள்ளி இருந்த அக்னி மலையில இருந்த மலைப்பள்ளி மேல ஒரு பெரிய அரசு மரமே இருந்துச்சு. அவர் வந்து என்ன பண்ணாரு, வீரமணி என்பவர் அங்கேயே தங்கி அந்த 200 மரங்களை அந்த அந்த திருப்பணியை முழுவதுமாக செய்து குடமுழுக்கு செய்தோம்.
இப்போ மீளம் திருப்பணியை கோயில் வசந்தகுமார் அவர்களே வந்தாரு. நானும் கிட்டத்தட்ட இப்போ 10 ஆண்டுகளா 10 முறைக்கு மேல போனேன். இப்போ வந்து இந்த 8ஆம் தேதி அது குடமுழுக்கு வைத்திருக்காரு. நான் வந்து இந்த முகநூல்ல பேசியிருக்கேன். இந்த வகைகள்ல அது காலைல 8:30 மணிக்குள்ள குடமுழுக்கு போயிருக்கேன். அற்புதமான இது. அந்த திருப்பதிகத்துல வந்து ஞான சம்பந்தன தமிழ்கழு பாடல் 10 இவை சிந்தை செய்பவர் சிவலோகம் சேர்வரே என்று ஒரு அற்புதமான ஒரு பயனை அளித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் ஞாபகம். அதை படிக்க மாட்டாங்க. சரி இது படிச்சாலே சிவலோகம் போகலான்னு சொல்றாருன்னு அது சிவலோகம் போகணும்னு நினைக்கிறவங்க பிறகு நாங்கள் அவங்க படிக்கலாம்ல படிச்சு வார்த்தைக்கு வார்த்தை பதத்துக்கு பதம் பிரிச்சு கூறு போட்டு ஆராய்ச்சி உள்ளத்துல ஏற்றுத்த கருத்தை செய்ய விடாது. உன்னை நீர் செய் பாவத்தால் பூர்த்தி பாதம் செய்யாதுன்னா திருமுறையை படிக்க விடாது. படிக்க விடாது. கடமைக்காக வந்து படித்து நான் அது செய்கிறேன். அது திருநாள் என்பது ஒரு அற்புதமான திருத்தலம். பெருமானுக்கு பாடியிருக்கிறார். கோனேரிராக இப்பொழுது அழைப்பார்கள். அங்கே வந்து இருக்கக்கூடிய நடராஜர் உலகத்திலேயே பெரிய நடராஜராக பழமையான நடராஜர்கள்ல பழமையான மிகவும் பெரிய நடராஜராக இருந்தது. அதுக்கு பிறகுதான் நெய்வேலியில அது விட பெரிதாக செய்தார்கள். அதோட பெரிதாக அந்த உலக அரங்கத்துல வந்து வைத்திருக்கிறான். இப்பொழுது வந்து அங்க புதிதாக இந்த தங்க கோயில் கட்டியிருக்காங்க இல்லையா, அவர் வந்து ஒரு பெரிய நடராஜ பெருமான். ஆனால் தொன்மையான நடராஜ பெருமான்னா அவரை தான் அந்த சுயம்பு என்று கூட சொல்வார். கையில எல்லாம் வந்து கொஞ்சம் கருப்பா எல்லாம் இருக்கும். அது தலைமுடி கோலம் இருக்கும். நாங்க பக்கத்து அந்த நடராஜன் ஊர்வலத்துக்கு வெளியில எடுத்து போட்டாங்க. அந்த திரு ஆதிரை நாள் அன்றைக்கு பாருங்க, திரு ஆதிரை அதை போல திரு ஆதிரை நாள் என்று அதற்காக ஒரு சிவகாமி வேறு சின்னதாக நன்றாக கொண்டாடக்கூடிய அந்த திருத்தலத்திலே வந்து அங்கே பாடியிருக்காரு. நல்ல ஒரு பாடல் மட்டும் சொல்லிட்டு அப்படியே திருத்தல பயணம் போலயே கல்லால் நிழல்மையே கரைசேர் கண்டா என்று எல்லா துணியாரும் திவ்யோர் தொழிற்கு வில்லால் அரண் மூன்றும் வெந்து விழ எய்த நல்லால் நம்மையாழ்வான் நல்ல இதுல என்னென்ன 2 புராணம் கல்லால் நிழல்மையை கரைசேர் கண்டா. இந்த கல்லால் நிழல் நான்கு கரைசேர் கண்டா என்று சொல்லி முன்னதாக விட உங்க குறிப்பி சொல்றாங்க. கல்லால் அகமுறை தெரிய சொல்லிடுறாங்க தேவருக்கு சொல்லி கல்லால் நிழல்மையை கரைசேர் கண்டா என்று எல்லா மொழியாகவும் இந்த மொழி பேதமா பார்க்க கூடாதுன்னு சொல்றாருங்க. மொழியை பிடிச்சிட்டு நிக்கிறான் பார்த்தீங்களா நம்ம ஆள்கள். தமிழை இவனுக்கும் தெரியாது, இவன் தொடர்பும் தெரியாது. தமிழன் என்ற தமிழ்நாட்டின் எல்லையிலே பிறந்த ஒரே காரணத்திற்காக தமிழன் என்று நினைத்து கொண்டிருப்பவனுக்கெல்லாம் தமிழ் உணர்வை வந்து தூண்டி விட்டு அவனுக்கு தமிழ் எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. இப்படி எல்லாம் வாழ்த்து பிற மொழியை எல்லாம் இணைத்து பழித்து பிற சாதியினர் இனத்தவர்கள்லாம் இழுத்தும் பழித்து பாவத்தை தேடி கொண்டிருக்கக்கூடிய பாவம் கல்லால் நிற்குமே கரைசே கண்டாய் எல்லா மொழியாலும் துப்பியம் கொள்கிறது. எந்த மொழியில வந்து நம்ம வந்து அந்த பிரிவுல பண்ணா நீ எப்படி தமிழ்ல வழிபடுவ? சிவனடியாரு அங்க போன உடனே அதே எண்ணம் வருது. சிவனை தவிர சிந்தை இல்லை. இப்ப நேசன் நாயனார் வந்து காந்தியில இருக்காரு கர்நாடக மாநிலத்துல. அவன் கன்னடாங்கெல்லாம் கூட வந்து நாங்க நாயன்மார் விழுந்துட நாயனர் மலையில வந்திருக்காரு செங்குன்றூர்னு வந்து அவர் அந்த சொல்ல முடியுமா? நான் வடதேசத்திலிருந்து ருத்ராபதியாராக இங்க சிறுத்தொன்று வீட்டுக்கு வந்திருக்காரு. நான் எங்க தமிழ் கடவுள் சிவம், தமிழ் கடவுள் சுப்பிரமணியன்னு சொல்லிட்டு எவனோ ஏதாவது சொன்னா எடுத்து மயங்கி போய் அங்க வந்து மாநகர் புறப்புற அகப்பிரச்சனையை சேர்ந்த மாவிருத்த சிவபெருமான் தான் வழிபடும் முறைமை வேறு. அதெல்லாம் வந்து பேதம்லாம் பார்த்தாங்க. வெளி தேசத்தவர்கள் தானே அவருக்கு பிள்ளையே வடநாட்டு சிவனடியாரு இவருக்கு நம்ம எதுக்கடா கொடுமா போயான்னு சொன்னா எல்லாம் செஞ்சு அதான் சொல்ற எல்லால் வீழ்மையே கடைசி கண்டா என்று. அப்ப 2 எரியறது முன்னாடி இந்த 2 விஷயம் முன்னாடி நடந்திருக்கு. அதை புரிந்து கொள்ள எந்த நிகழ்வு புராண நிகழ்வு எப்பொழுது நடந்ததுன்னா
வில்லால் வெந்து விழையை நம்பும் தயாரானே என்று சொல்றாருன்னா, அப்ப எது முன்னாடியில இருந்தது? அப்ப முதல்ல அறம் உரைத்தது நடந்திருக்கு. அடுத்தது விடம் உண்ட வரலாறு சரணடைந்தாரை காப்பதற்கு அடையாளமாக விடம் உண்ட வரலாற்று. இது ரெண்டையும் சுட்டி, ரெண்டு பெருமைகளையும் சுட்டி, ரெண்டு வரலாற்றையும் சுட்டி, இந்த இமை அவர்கள் எல்லாம் இறைவனை வந்து தோல்வியேற்ற அப்படி ஏற்றுக்கிட்டு என்ன பண்றாங்க? இந்த முப்பத்தை அழிக்கிறார். முப்பத்தை அழிப்பதற்காக இறைவன் அவர்கள் எல்லோரும் நாடுகளுக்கு ஞானத்தை ஊட்டி அவர்கள் வழியாக ஞானத்தை ஊட்டிய பெருமானே, அன்று தேவர்களுக்கும் வந்து சரணடைந்தவுடன் இடத்தையே வந்து அந்த கரையோடு இருப்பதற்கு பெருமானே, இன்று முப்பராசிகளை வந்து எங்களை அழிக்க பார்க்கிறார்கள். எல்லோரும் வந்து வேண்ட வில்லால் அரங்கும் வெந்து விழ எய்த நல்லா முடியாது. அற்புதமான திருப்பதியும் அந்த ஒரு முன்னதாகவே அனுபவிச்சு நாவரசன் வந்து வாழ்க்கை நிலையாமையை வந்து பாடியிருப்பாரு. அந்த திருத்தலத்திற்கு ஒரு 60 இருந்தால்தான் போக முடியும் என்று சொல்லி அப்ப எழுதியிருக்கிறாங்க. எதற்காக அப்படி எழுதியிருக்காங்க? சிறுகுடி என்ற திருத்தலம் நம்ம வசனமாக அவர் ராஜகோபுரம் செய்தார். மூலச்சான் அதன் பிறகு 2 முறை அது வந்து நாங்க செஞ்சதுக்கு அப்புறமா 8 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து ஜோசியர் செஞ்சாரு. இப்பொழுது சில ஒரு 4 மாதத்துக்குள்ள மேலும் அற்புதமான திருமுகாயம் நல்ல அற்புதமாக இருக்கு. தேனமர் பூங்கனி சிறுமுடி மேவிய மாணவர் தரமுடையே மாணவர் வாழ்க்கையும் நிலவசம் பாட்டு இடமளி மகிழணி சிறுகுடி மேவிய படமொழி அறவுடையரே படமொழி அறையுடையே ஏந்துவர் அடைவது அமர் உலகு. அது சில மனப்பாடம் பண்ணிக்கிறேன் பிடிச்ச பாடல்களா அப்படி சிறுகுடியை வணங்கிட்டு திருக்குள் அழிப்பு என்று எங்கள் நான் வசிக்கக்கூடிய கோவிலிருந்து 2 கிலோமீட்டர் நடக்க விட்ட அந்த ஒரு அற்புதமான திருத்தலம். அதுல அது மட்டும் இதோட வந்து நாம் நினைக்கலாம். ஒரு அற்புதமான என்னன்னா பாடல்கள் ஆச்சாரியர்கள் சிவாச்சாரியார்கள் அடியார்கள் இலக்கணங்கள் தொழுமாறு வல்லாம் துயர் தீர நினைஞ்சு எழுமாறு வல்லாம் இசைவாட வீட்டி அழுமாறு வல்லார் எழுந்தை மறையோ நீபாடு செய்தி மாமடம் மேற்கு பார்த்த தலம் சௌந்தரநிலைக்கு சாமி பேரு வேத மேற்கு நோக்கிய திருப்தியான திருத்தலம். அப்பொழுது ஒரு மடமாக இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அந்தனர்கள் தொழுமாறு என்று சொன்னால் ஒளியே புறந்தள்ளி ஒளிகள் இன்பங்களை எல்லாம் புறந்தள்ளி இப்ப அப்படிலாம் இல்லை புறந்தள்ளி இறைவா என்னுடைய திருவடிக்கு வந்து பணி செய்வதே என்னுடைய இந்த பொருளை கொண்டு நான் செய்யப்பட்டது என்று சொல்லி வேறு சிந்தைக்கெல்லாம் இடம் இல்லாமல் ஒருங்கிய மனத்தோடு வந்து இறைவனை தொழுமாறு வல்லாம் துயர் தீர நீக்கி எழுமாறு வல்லாம். துயர் தீரன்னா எனக்கு வந்து கேஸுக்கு பணம்ல எலக்ட்ரிசிட்டி பணத்தை வந்து சொந்த திசைல என் மனைவிக்கு வந்து இந்த துயரா துயர் தீர நினைத்து எழுமாறு என்றால் தொடர்ந்து வரக்கூடிய நீரை வந்து பட்டு இருக்கக்கூடிய இந்த பிறவி துயரம் முற்றிலுமாக அற்று போக துயர் தீர நினைந்து அதை நினைத்து பெருமானே நீதான் அருள் என்று நினைந்து எழுமாறு மேல வராங்க. இந்த உயிரானது இறைவன் இசைபாட விண்ணி அழுமாறு உள்ளார். இறைவனை போற்றி பரவி யாராவது பாட கேட்டா அப்படியே சிந்தித்து 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 இறைவன் இப்படியெல்லாம் வந்து நமக்கு அருள் இருக்கிறாரு, இப்படியெல்லாம் உலகம் இருக்காரு, நமக்கு இப்படி வந்து ஒரு உடலை கொண்டிருக்கிறாரு, நமக்கு இன்னும் ஒன்றும் இன்னும் உடை இருப்பவங்களாம் இருக்கிறாரு, சமுதாயத்தில் நமக்கு ஒரு ஏதோ ஒரு மரியாதை எல்லாம் கொடுத்திருக்கிறாரு, 4 பேர் அந்த போன்ற வந்து எத்தனையோ இருக்க என்று சொல்லி நினைத்து 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 இறைவனை வந்து போற்றி பரவி பாட 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 காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் என்று சொல்லி நெஞ்சிலும் குஞ்சல் இல்லாத போது நெஞ்சம் நைந்து இசைபாடு விம்மி அழுவார்னா என்ன? விம்மி அழுவதுங்கிறது சாதாரண அழுகுங்கிறது கைக்கிட்ட கண்ணில் தண்ணீர் வந்து கண் முத்தரும்ப என்று சொல்லி கடல் சேவடி கை தொழுவார்கள். அந்த வெண்காட்டுல சொல்றதாக உள்ள முறிகள் உடனாவார் இல்லையா?
அழிமலர் கண்ணினை அடியவர்க்கல்லால் அறிவறிந்து அவன் திருவடியினை இறங்கும். சுந்தரமூர்த்தி சாமி திருக்கழுவுதல். அழுமலர் கண்ணினை அடியவர்க்கு அல்லால் அறிவறிது அவன் திருவடி இணை. அப்ப இசைப்பாடு கைத்தலை வைத்தலும் மைத்தலும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இறைவனை புண்ணிய பாவங்களை என்று சொன்னார். அத்தமும் வாழ்வும் அழுத்த முட்டை விழி அம்பொழுக நித்திய மாதிரி தீவிதி மட்டே விம்பி விம்பி இரு கை தலை வைத்தலும் மைந்தலும் சுடுகாடு முட்டே பற்றி தொடரும் இறைவனை புண்ணிய பாவம் நிலை வந்தாதான் இறைவனுடைய பெருமையை பாடும்போது அது கேட்டு பரவசமாகி இப்படி நமக்கு அருமையை குழந்தை பாடுகிறார்கள் என்று அதை அப்படியே அழக்கூடியது. இசைபாட உண்மை அழுகாறுகள்லாம் நெடுந்தை முறையோ ஒளிபாடு செய்ய பாடமொழியை எழுப்பது நல்ல அருமையான பாடல்கள். இதெல்லாம் நம்ம ரசிக்கணும். நம்ம அடுத்து தொடர்ந்து அந்த முக்கியமான திருத்தலம் போகும்போது ஞானசமுந்தரோட வரலாற்று முறையிலேயே அப்படியே போனாலும் எல்லாருக்கும் ஒரு பயனா இருக்கும்னு ஒவ்வொரு பாடம் முக்கியமா அதுல அந்த தளத்தை பத்தி 2 வரி சொல்லிட்டு போகலான்னு இருக்கேன். இன்று கரெக்டா 7:30 மணிக்கெல்லாம் கடுமையான இடி மின்னல் மழை என்று சொல்வார்கள். அதுக்குள்ள அவர் ஆயிட்டு இல்லடா ஒண்ணுமே நடத்த முடியாதுன்னு நினைக்கும் போது ஆர்டிசியினுடைய அலுவலக மாடியில இன்வெர்டர் லைட்டு அதுலதான் உங்களுடைய திருவுருள். நாம் அடுத்த வாரம் வீழவும் சந்திப்போம் என்று கூறி இதுவரை கேட்ட எல்லோரும் எல்லா இறை நலனும் நன்றிங்க ஐயா. சிவாயனம். திருச்சிற்றம் மழையினால நீங்க பேசுறது கேட்கலையே. மழையினால விட்டு விட்டு கேட்டிருக்கணுங்க. பரவாயில்ல. பிக்சர் நல்லா வந்தது, செய்தி கொஞ்சம் புரிஞ்சுது. உங்க இன்வெர்டர் போட்டிருக்கீங்களா? அப்படியா சொல்றீங்க? நல்ல நெட்லாம் நல்லா தானே இருக்கு. இன்வெர்டர்ல இருக்கீங்களா? மியூட் எடுங்க. ஆமா இது சரியா வந்திருக்காது. ஒயர் கீழே வருதுல்ல. அப்படியா? என்ன செய்யறது? டவர் சரியா நிறைய விஷயங்கள் ஐயா நான் பேசுறது நிறைய விஷயங்கள்லாம் நீங்க பேசுறது கேக்குது. நீங்க பேசுறது கேட்கலையே. என்ன செய்யறது? நீங்க பேசுறது கேட்கலையே. கரெக்டா தான் இருக்கு. மியூட் எடுத்து தான் இருக்கீங்க. சரிங்கய்யா. சிவாய நம்ம திருச்சிட்டம்பலம். மற்றபடி நிகழ்ச்சி எல்லாம் கரெக்டா சரியா தான் எல்லாம் வந்தது. கொஞ்சம் ஸ்டக் ஆச்சு, வேற ஒண்ணும் இல்ல. அந்த மழை பெய்யறதுனால ஸ்டக் ஆச்சு நினைக்கிறேன். இல்ல அது நீங்க சொல்லுங்க பாருங்க. பிஎஸ்என்எல் டயர் ஒயர் போட்டு கீழே வருது இல்ல, அது ஐயா ஒரு முறை அது நல்லா எடுக்கும். இன்னைக்கு கரண்ட் கட்டாயம் ஜியோ வச்சு பேசிட்டு இருந்தேன். பேச்சு வரலன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் ஏற்று மாதிரி இருப்பேன். மூலமே இருக்கு, நெட் இருக்கு, நல்லா வரக்கூடியதுதான். அதான் சொல்லணும். மொழி அளவு வரல அப்படின்னு சொன்னா உடனே நான் நெட்டை மாத்துவேன்ல. இப்ப ஏர்டெல் மாத்திருக்கேன். இப்ப கேக்குதா? இல்ல ஐயா மத்தபடி ஒரு குறையும் இல்ல சாமி, வேற ஒண்ணும் இல்ல. தெளிவாதான் இருந்தது. இன்வெர்டர் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கு. சிவா திருச்சிட்டம். சரி பதிவா நன்றிங்க ஐயா. நான் தான் என்னுடைய வேல்யூம் குறைச்சிட்டு இருக்கிறேன். நீங்க பேசுறது கேட்கல, என்னுடைய வேல்யூம் நான் குறைச்சிட்டு இருக்கிறேன். ஆமா, என்னுடைய போனோட வேல்யூம் குறைச்சதுனால எனக்கு என்னவோ இப்ப சவுண்ட் கம்மியா இருக்க இருந்துச்சு. மற்றபடி நல்லா இருந்ததுங்கய்யா. நன்றிங்கய்யா. சிவாய நம்ம திருச்சிட்டம்பலம்.
பரவாயில்ல. இவ்வளவு இடி மின்னலுக்கு மத்தியில மத்தவங்களுக்கு எல்லாம் கேட்டுதா இல்ல மத்தவங்க வந்து கேட்டுதா பேசுனது? இருங்க ஒரு வார்த்தை கேட்டுருவோம். பட்டமல்லம்மா பேசுனது கேட்டுச்சுங்களா? உமாமா பேசுனது கேட்டுச்சுங்களா? அதான் அதான் மழைதான்மா. இங்கேயும் மழைதான். இங்கேயும் மழைதான் பேசுச்சு. ஆமா. நீங்க பேசுறது ஆ. அம்மா உமாமா அதே கட்டாயம் உங்களுக்கு தான் வந்து கேக்குதுங்களா? அவங்க கேட்டுச்சா? பேசுறதே கட்டாயம். கேக்குது சிவா, கேக்குது. ஐயா பேசுனது கேட்டுச்சா? கேக்குது சிவா. ரைட்டுமா, பரவாயில்ல. குன்றத்தூர் சரி, சேக்கிழார் பிறந்த குன்றத்தூர்ல கேட்டிருக்குங்க ஐயா. நல்லது. இல்ல இதுல உமாமா பதிவு சரியா பதிவாயிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் பதிவாயிடுச்சு பதிவு. ஏன்னா கொஞ்சம் ஐயா இடர் வரத்தான் செய்யும். சரி, நல்லதுங்க. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கங்க. சிவாய நம. கூகுள்ல திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இப்ப இது ஐயா இல்ல டெலகிராம்ல இந்த இடைவெளி கூகுள்ல சந்தையில் ஒரு நாள் கூட எங்களுக்கு வந்தது இல்லை. அது நெட் ப்ராப்ளம். ஆமாங்க ஐயா, இது என்னன்னு இப்ப தெரியல. கூகுள்ல வந்து நாங்க ஆமா இப்ப சனி ஞாயிறு நடத்துறோம்ல, ஆமா ஒருவேளை சனி நெட்டு ஞாயிறு இந்த கூகுள்ல நடத்துறோம்ல, நான் ட்ரிப்பாமே உங்களுக்கு கேபிள் நெட்டா இருந்ததுன்னா ஆமா அதெல்லாம் எனக்கு கேபிள் நெட்டா ப்ராப்ளம் இருந்தது. இல்ல. அந்த கூகுள் வந்து நெட்டாவது இல்லை. கிளியரா ஒரு வாரம் எங்களுக்கு இடையூறு இல்லையே. ஆமாங்க ஐயா. ஐயா இன்னைக்கு வந்து கேபிள் நெட்வொர்க்கா இருந்ததுன்னா இல்ல வைஃபை நீங்க தனியா பிரைவேட் எப்படி போட்டிருக்கீங்கன்னு தெரியல. ஆக மொத்தம் வந்து நீங்க இன்வெர்டர்ல உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு மட்டும் கரண்ட் இருக்கு, பிரச்சனை இல்லை. வெளியில வந்து கேபிள் கடத்துற இடத்துல வந்து சிக்னல் கம்மியா இருக்கும், வாய்ப்பு இருக்கு. ஆமா, உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. உங்க வீட்டுல அதான் நீங்க ஒளிபரப்பு பண்ற இடத்துல உங்க முகம் நல்லா தெரியுது, பிக்சர் ஓகே. பட் வந்து கடத்துற அந்த மத்தவங்க அந்த கேபிள் நெட்வொர்க்ல ஸ்ட்ரகிள் ஆகலாம். சரிங்கய்யா, நல்லபடியா நீங்க இந்த இவ்வளவு இடருக்கு மத்தியில வந்து பேசுனதுக்கு நன்றி சாமி. சிவா 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 திருச்சிற்றம்பலம். நன்றிங்க, அற்புதம். சரி. நன்றி. திருச்சிற்றம்பலம். ஆமா. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் எங்கள் டெலிகிராம் சேனல் மூலம் வியாழக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் கிராமத்தைச் சேர்ந்த சைவநெறி செம்மல் ஐயா சிவத்திரு சேகர் ஐயா அவர்கள் நம்மோடு உரையாற்றி வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கும் இவ்வளவு இடர்களுக்கு மழை, இடி, மின்னல் இவ்வளவுக்கும் மத்தியில் ஐயா அவர்கள் நம்மோடு வந்து பகிர்ந்திருக்கிறார்கள். ஐயா அவருடைய பொற்பாதங்களை மனம் மொழி மேகலாலே வணங்கி நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மேகலாலே வணங்கி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்லகதிக்கு யாதும் ஓர் குறைவிலை கண்ணின் நல்லத்துறும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பொங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆரியர் தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனிதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் மான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கூறி மீண்டும் ஒரு முறை நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று இரவு 9:45க்கு நாயன்மார்கள் புகழ்பாடி நால்வர் என்கிற தலைப்பின் கீழ் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறும். நற்றுணையாவது நமச்சிவாய. நன்றிங்க ஐயா. சிவாய நம. சிவாய